வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நடைபெறவிருக்குது. ஸோ அன்னைக்கு தான் வந்துட்டு அங்கே ராமர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்படுது. ஸோ இது வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமான விழாவை நடத்துறதுக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் முடிவு செஞ்சுருக்கிறாங்க. பல தரப்பட்ட தலைவர்களுக்கு இந்த விழாவுக்கு வர்றதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. அது அரசியல் கட்சி தலைவர்கள்லேருந்து, சினிமா நடிகர் நடிகைகள்லேருந்து, இஸ்ரோவினுடைய தலைவர்லேருந்து, ஆன்மீக தலைவர்கள் இருந்து, தொழிலதிபர்கள் இருந்து எல்லாருக்குமே வந்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே வந்துட்டு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இதை வைத்து இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் சிக்கல், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு ஃபங்க்ஷனில் பிரதமர் மோடி பங்கெடுத்துப்பார் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அயோத்தியில் 11,000 கோடி ரூபாய்க்கு அயோத்தியினுடைய ஏர்போர்ட், அதே மாதிரி பெயர் மாற்றம் செய்திருக்கக்கூடிய ரயில் நிலையம், அதையும் வந்துட்டு அந்த திட்டங்களையும் பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு துவக்கி வைக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு இது சம்மந்தமாக இண்டி கூட்டணிக்குள்ள, இண்டி அலையன்ஸுக்குள்ள பல சர்ச்சைகள் எழுந்திருக்குது. ஸோ எந்தெந்த கட்சிகள் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, நான் வந்து கடவுளை நம்புறவன், கடவுள் என்னை எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போவேன், நான் என் வீட்டை விட்டு ஒவ்வொரு முறை வெளில வரும்பொழுது நான் கடவுளை கும்பிட்டுட்டு தான் வெளில வருவேன், படியில் இறங்கும் பொழுது கடவுளை வேண்டிகிட்டே தான் இறங்குவேன், எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் கடவுளை தான் நான் வேண்டிகிட்டு இருப்பேன், இப்போ சொல்லுங்கள் நான் போகணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ நம்ம ஊர் கமல்ஹாசனே பெட்டர் அப்படின்ற மாதிரி போவேன் போகலை அப்படின்றத வந்துட்டு தெளிவாக சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு குழப்பி விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ இன்னொரு பக்கத்தில் ஜார்க்கண்டினுடைய முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்கிட்ட கேட்கும் பொழுது, எனக்கு இது வரைக்கும் அழைப்பு வரல, வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக போவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா இவங்கெல்லாம் வந்துட்டு போக வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட்டுகளும் வந்துட்டு போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டும் முதல்வர் ஸ்டாலினும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு நாலா பக்கமுமே வந்துட்டு இந்த ஒரு விழாவுக்கு போக வேணாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் வந்துட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்குமே, தட் இஸ் திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அப்படின்னாலுமே கூட வந்துட்டு அவருக்கான ஒரு வாக்கு வங்கி, நம்ம வாக்கை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அங்கே போகிறதுனால வந்துட்டு வாக்கு வங்கியில் ஒரு பெரிய ஓட்டை விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, சிறுபான்மையினரினுடைய வாக்கை இழக்க நேரிடும், அதனால தான் இந்த கட்சிகள் வருவதற்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனோம் அப்படின்னா, கேரளாவில் முஸ்லீம் லீக் வந்துட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லலை அப்படின்னா இந்தி கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் இதே ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவான ஒரு முடிவை சொல்ல வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, உங்களுடைய முடிவு என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பற்றி ஒரு தெளிவான முடிவை காங்கிரஸினுடைய மேல் மட்டத்தை சேர்ந்த தலைவர்கள் யாருமே இன்னும் ஓப்பனாக சொல்ல. சசி தரூர் நாங்கள் போக மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் ராகுல் காந்தியோ, சோனியா காந்தியோ அல்லது மல்லிகார்ஜுன கார்கேவோ இதுவரைக்கும் வந்துட்டு நாங்கள் போகிறோம் போகலை அப்படின்றத வந்துட்டு தெளிவாக சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே வந்துட்டு அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா வந்துட்டு, இது ஒரு ஆன்மீக விழாவை நடத்தாமல் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய கட்சிக்கான ஒரு விழாவை நடத்துகிறாங்க. ஸோ அந்த விழாவில் நாம் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அவங்க ஹீரோவாகிடுவாங்க, இது வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு மைலேஜை எடுத்து கொடுக்கும், ஸோ அதில் நம்ம தேவையில்லாமல் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் சிவசேனா இவங்க எல்லாருமே வந்துட்டு காங்கிரஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம், ஃபங்க்ஷன்லாம் நடந்து முடியட்டும், அப்புறமா நம்ம எல்லாரும் சேர்ந்து, நம்ம அலையன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை அயோத்திக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருக்கிறாங்களாம். காங்கிரஸ் வந்துட்டு ஏற்கனவே 3 மாநில தேர்தலில் நம்ம வந்துட்டு ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சதில் நம்மளால் ஜெயிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா பெரும்பான்மையினரினுடைய வாக்கை நாம் வந்துட்டு பெருமளவில் பெற முடியாமல் போயிடுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இக்கட்டான சூழலில், ஒரு சிக்கலில் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் வந்துட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அயோத்தி இஷ்யூ வைத்தும் வந்துட்டு இண்டி கூட்டணிக்குள்ளே வந்துட்டு அப்படியே சலசலப்புகள் இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்போதைய நிலவரம் இப்படி தான் இருக்குது. காங்கிரஸ் நினைத்தாலும் போக முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.